வணக்கம் நேயர்களே, சிறப்பு விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தமிழக அரசியல் சூழலை இன்றைய தலைமுறையினர் கண்டிப்பாக அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்பாக தொடர்ச்சியான அடுத்தடுத்து அதிரடி காட்சிகள் தமிழக அரசியலில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு அதிமுக 2 அணியாக பிரிந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தரப்பு ஒரு அணியாகவும், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு ஒரு அணியாகவும் பிரிந்திருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்றைக்கு மட்டும் 5 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக 10 எம்பிக்கள் ஆதரவோடும் 7 எம்எல்ஏக்கள் ஆதரவோடும் பன்னீர்செல்வம் தரப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா இன்றைக்கு 2வது முறையாக கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சென்று சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து ஆளுநரின் மௌனம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு அரசியல் சூழலில் ஆளுநர் அடுத்து என்ன முடிவெடுப்பார் என்பது குறித்த எதிர்பார்ப்பும் எல்லோரிடமும் நீடித்து வருகிறது. இந்த சிறப்பு விவாதத்தில் நமது அரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக இணைய இருக்கின்றனர். அதிமுகவின் சசிகலா அணியைச் சேர்ந்த திரு ஆவடிக்குமார் மற்றும் அதிமுகவின் பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த திரு முத்துராமலிங்கம், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், வழக்கறிஞர் தமிழ்மணி ஆகியோர் நமது அரங்கில் இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணனும் விரைவில் நமது அரங்கில் இணைய இருக்கிறார். அவர்களை வரவேற்று இந்த சிறப்பு விவாதத்தை தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதா திரு ஆவடிக்குமார், நேற்றைக்கே அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கூவத்தூர் நட்சத்திர விடுதிக்கு போய் எம்எல்ஏக்களை சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அடுத்த 24 மணி நேரத்துல 2வது முறையா கூவத்தூர் நட்சத்திர விடுதிக்கு போய் எம்எல்ஏக்களை பார்க்க போயிருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவருடைய தரப்பும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எம்எல்ஏக்களுடைய பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தான். அப்படி இருக்கும்போது 24 மணி நேர இடைவெளியில 2வது முறையா நீங்க போய் பார்க்கறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாமா? கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு போய் பார்க்கிறதையே நீங்கள் ஒரு வினாக்குறியாக கொண்டு வந்து நிறுத்துறீங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் OS மணியன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பயிற்சி பெறுகிறோம். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்குள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நெருக்கடியான நிலையில் தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்காக ஆலோசனை பெறுகிறோம். அதற்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவருமாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அதற்குரிய ஆலோசனைகளையும் பயிற்சியும் பெறுகிறார்கள். அது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாற்றத்தினுடைய அங்கதான் கேள்வி. பயிற்சின்னு சொல்றீங்க, இதுல என்ன பயிற்சி இருக்க போகுதுன்னு தெரியல. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இங்க ஆலோசனை நடத்துறது, தனித்தனியா கருத்தை கேட்டறிகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பயிற்சி அளிக்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கிறாரு. அது என்ன விதமான பயிற்சின்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு சட்டமன்ற கட்சி தங்களுடைய உறுப்பினர்களை கலந்து பேசுவது என்பதே ஒரு பயிற்சி தான். ஒரு நெருக்கடியான சூழல் கட்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதில் பல விஷயங்கள் வெளியே தெரியும், பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி கருத்து பரிமாற்றம், கருத்தொற்றுமை உருவாக்குவதற்கு, அவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு அல்லது இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்குரிய தேவையான கருத்துக்களை அவர்களிடமிருந்து விளக்கம் பெறுவதற்கு ஒரு பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைவர் கலந்து பேசுவது என்ன தவறு? இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இந்த கருத்து பரிமாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறது. இன்னொரு கேள்வி அதான் வருது. இப்ப 24 மணி நேரத்துல மறுபடியும் 2வது முறையா போய் சந்திக்கிறாங்க. 24 மணி நேரம் ஒன்னா தான் இருக்கணும். ஆனா அவங்க சூழல் தேவைப்படுகின்ற பொழுது இப்போ மாநாடு நடத்தினா மாநாட்டில் எல்லாரும் குழுமி இருக்கும். அதுக்காக மாநாட்டில் ஏன் ஒன்றா சேர்ந்து இருந்தீங்க, 2-3 நாள் மாநாடு ஏன் நடத்துறீங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? இது ஒரு கட்சி, ஒரு சாதாரணமாக ஒரு நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட பயிற்சி தருவாங்க. பயிற்சி தந்தால் 3 நாள் பயிற்சி, 4 நாள் பயிற்சி தரும். அப்போ எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அதில் அனுபவம் உள்ளவர்கள், அவர்களுக்கு தேவையான கருத்தொற்றுமை, இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எல்லாமுமாக இருந்து எங்களை வழிநடத்தினார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கருத்தொற்றுமையை உருவாக்குவதும் அவர்களுக்கு அந்த இல்லாத நிலையை எதிர்கொள்வதற்குரிய பக்குவத்தையும் பயிற்சியும் தருவதில் என்ன தவறு? நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு முத்துராமலிங்கம்,
அதிமுகவுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு சசிகலா தரப்பு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சட்டமன்றத்தில் எங்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு 10 எம்பிக்களுடைய ஆதரவு, ஒட்டுமொத்தமா பன்னீர்செல்வம் அவர்களை சேர்த்து 7 எம்எல்ஏக்கள் தான் உங்க அணியில இருக்கிறீங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது சட்டமன்றத்தில் நாங்க பெரும்பான்மையை நிரூபிப்போம் அப்படி உங்களால எப்படி அப்படி சொல்ல முடியுது? இது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு இதுல இருந்து நீங்க கேட்கலாம் சார். 10 எம்பி வந்துட்டாங்க. 10 எம்பிக்களை இன்னைக்கு நிறுத்த முடியாது. எம்எல்ஏக்களில் வந்து இது மாதிரி எம்பிகளை விட்ட மாதிரி ஃப்ரீயாக விட்டாங்கன்னா மதிப்புக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஆதரவு என்பதை மக்கள் மன்றமே சந்திக்கக்கூடிய நிலையை உருவாக்க முடியும். இன்றைக்கி ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எம்எல்ஏக்கள் அவங்களுக்குரிய கடமைகளை செய்ய விடாமல் எப்படியாவது பதவிக்கு மட்டும் வர வேண்டும் அப்படின்ற நோக்கில் மக்களால் பெறப்பட்ட உரிமைகளை ஒட்டுமொத்தமாக முடக்கிவிட்டு அவர்களை போய் ஒரு மிக உயர்ந்த ஒரு 5 நட்சத்திர விடுதியில் அடைத்து வைத்து விட்டு இருக்கிறார் என்பதை ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு நன்னமுறை எடுத்துக்கொண்டு இருக்கு. அதே ஊடகங்கள் வாயிலா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல சிலர் என்ன சொல்றாங்க, சுய விருப்பத்தின் பேரிலேயே நாங்க இருக்கிறோம், நாங்க சிட்டுக்குருவிகள் அல்ல அப்படின்ற ரீதியிலான எம்எல்ஏக்கள் அது சொல்றாங்க. ஆனா அவங்க விடலாமே, உங்க ஊர்களுக்கு போயிட்டு வாங்க, தொகுதி மக்களை போய் பார்த்து வாங்க, அலுவலகங்களை போய் உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை காணவில்லை, நாங்கள் ஓட்டு போட்ட எம்எல்ஏவை காணவில்லைன்னு சொல்ற செய்தி சமூக ஊடகங்கள் வழியாக வாய்மொழி சொல்லாக ஆங்காங்கே நடந்துக்கிட்டு இருப்பதை இன்னைக்கு நாட்டு சந்தித்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு தான் அதிக பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னு சொல்ற அவங்க ஏன் அந்த அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டி காக்க வேண்டும்? எதற்காக? மாண்புமிகு முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தில் 7 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியிலே எம்எல்ஏக்கள் விடுவார்களானால் பன்னீர்செல்வம் அவர்கள் 118 எம்எல்ஏ கூட அதிக பெரும்பான்மையோடு தமிழகத்தில் புரட்சி தலைவர் அம்மாவின் பொற்கால ஆட்சியை சிறப்பாக நடத்துவார். நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. அதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எம்பிக்கள் அதிகளவு பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில், அதுக்கு என்ன காரணம்னு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியும், எம்பிக்கள் அதிகளவு போறது, எம்எல்ஏக்களை விட அதிகளவு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. அது என்ன காரணமா நாம எடுத்துக்க முடியும்? கண்டிப்பா இது வந்து பாரதிய ஜனதா தான் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படக்கூடிய நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவோட இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது, இந்த கருத்து அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. இல்லை, வழக்கம் போலவே தெளிவில்லாத ஒரு அறிக்கைக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும்னு பத்திரிகையாளர் பார்த்து சொல்கிறாங்க. என்ன காரணம்னு அவங்க மனசில் இருக்கிறது சொன்னோம். அப்போது ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த குழப்பமான மனநிலையின் காரணமாகத்தான், கட்சிக்குள்ளே ஏற்பட்ட பூசலின் காரணமாகத்தான் பல்வேறு பிரச்சனைகள் கிளம்பி இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை சட்ட ரீதியாக ஆளுநர் அவர்கள் கவனித்து பார்த்து, உதாரணத்திற்கு 134 சட்டமன்ற உறுப்பினரோட கையெழுத்து இது பண்ணாங்க. இப்போ 7 பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரை இந்த மனோரஞ்சிதம் வந்து என் கையெழுத்தே இல்லைன்றாங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஆளுநர் அதை தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க போகிறார், அது ஒரு பக்கம். ஆனால் எம்பிக்கள் போகிறார்கள்னு சொன்னால் அது அந்த எம்பிக்களை தான் கேட்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் கூட நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு மிக சரியான பல விளக்கங்களை கொடுத்துருக்கிறார், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் அவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம முத்துராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல் அந்த 127 எம்எல்ஏக்களையும் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா அவங்களுடைய கருத்தை தெரிஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல அவங்கள கூடியிருக்க வேண்டும். நம்ம வந்து அதை வந்து அது வந்து இவங்க கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள்னு நான் சொல்லலை. ஆனாலும் கூட அது அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே எல்லா எம்எல்ஏக்களும் இங்கே இருந்தாங்கன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, நம்ம ஏன் அந்த நோக்கில் பார்க்க முடியும்? என்ன கேட்குறேன், அப்போ ஒத்துக்குங்க, கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பிளவு இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இல்லை, இது எங்களது கட்டுக்கோப்பான கட்சி, இராணுவ கட்சி, இவ்வளவோ சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டு கொடுத்துருக்கீங்களா? ஹார்ஸ் ட்ரேடிங் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எதனா கொடுத்துருக்கீங்களா? ஆனால் அதுவும் கிடையாது. அப்போது இன்றைக்கி என்ன சூழ்நிலை, யதார்த்தமான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது,
இவங்களை இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட் பண்ணதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா அது அவர்களுடைய சொந்த கட்சி பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நடந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை முதல்வர் அவர்கள் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். திங்கட்கிழமை அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அது மேட்ரு முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சசிகலா அவர்களை முதல்வர் நியமிக்குமாறு சட்டமன்ற குழு தலைவராக இதுதான் வந்து இங்கே இருந்தால் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. என்ன இஷ்யூனா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அதனால அதுதான் பிரச்சனை. அப்போது பிரச்சனை, அது கூட பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் முதல்வர் ஆகலாம். அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. சசிகலா அவர்கள் முதல்வராகிறதுக்கு உண்டான எந்த தடையும் இல்லை, சட்ட ரீதியான தடையும் இல்லை. ஆனால் அதே திங்கட்கிழமை ஒரு வழக்கு வருகிறது, உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. இது போல் ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதில் அந்த வழக்கில் அப்பீலில் இருக்கக்கூடிய அந்த வழக்கில் A2 அக்யூஸ்டு நம்பர் 2 வந்து சசிகலா அவர்கள் இந்த மாதிரி தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்க போகுது, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்படியா நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. அதை இந்த விவகாரம் குறித்து இதற்கான முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிற, கடமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் உறுதியாக அது போன்ற விஷயங்கள், அது தவிர ஃபிராக் கேஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா உள்துறை போன்ற பல விஷயங்கள் அவங்க கேட்டு பெறுவதற்கு உள்ளாக, நான் வந்து இதனால தான் நிறுத்திட்டாங்கன்னு நான் சொல்லலை. இது வந்து ஆளுநருடைய டிஸ்கிரிப்ஷன், நான் நினைப்பதுன்றது இது. அப்போது அதுக்குள்ளே புதன்கிழமை நாம் இதே இடத்துல உட்காந்து நாம் பேசிக்கிட்டு இருந்தபோது தான் இவர் முதல்வர் அவர்கள் மெரினாவில் ஜெயலலிதா அவருடைய சமாதியில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்போது ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், நான் மிரட்டப்பட்டேன், என்னை கட்டாயப்படுத்தி கையெழுத்து. இது இட் இஸ் அ வெரி சீரியஸ் சார்ஜ். இது அது உண்மையா இல்லையா அதெல்லாம் கூட நம்ம போக வேணாம். ஆனால் ஒரு ஆளுநரிடம் அவர் சொல்லும் பொழுது ஆளுநர் அதை தீர விசாரித்து, இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை விட்டுருங்க, தீர விசாரித்து அதற்கு உண்டான விசாரணைகளையும் நடவடிக்கைகளையும் ஆளுநர் எடுக்க வேண்டும். அதில் அவசரப்படக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக, ஏன்னா ஹரிடு ஜஸ்டிஸ் இஸ் பரிடு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே போல் டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ், ரெண்டுமே உண்டு. அதனால் இதில் நியூட்ரலாக நடுநிலையாக யார் பக்கம் சரி யார் சொல்வது தவறு என்பதை ஆராய்ந்து, இன்னும் கூட 2-3 நாள் ஆகட்டும், இன்னும் தவறு குடிமொழிக்கு போயிடாது. அதனால் அவர் தெளிவாக பார்த்து சசிகலா அவர்களா அல்லது ஓ பன்னீர்செல்வமா என்பதை அவர் முடிவு செய்யட்டும். இதில் 2 பேருக்குமே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. யாராக இருந்தாலும் இது தவறுன்னு தான் சொல்ல போகிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். வழக்கறிஞர் திரு தமிழ்மணி, இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு விடையாக நம்ம பார்க்குறது வந்து ஆளுநருடைய இந்த முடிவு தான். குறைந்தபட்சம் ஆளுநர் வந்து ஏன் இந்த முடிவெடுக்கிறதுக்கு தாமதிக்கிறேன் அப்படின்ற ஒரு தன்னிலை விளக்கமாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போதைக்கு ஆளுநர் முன் உள்ள சட்ட வழிமுறைகள் என்ன, ஆளுநரோட இந்த தாமதத்துக்கு என்ன காரணமா இருக்குன்னு ஒரு வழக்கறிஞராக நீங்க பாக்குறீங்க? இது தாமதம் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் 72 மணி நேரம் ஆகலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இவங்க கொண்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து 7:30 மணி ஆனாதான் 7:30 மணிக்கு தான் பார்த்தாங்க. 3 நாள் முடியும். 3 நாள் தாமதமாக என்னால் எடுத்துக்க முடியல. ஒரு வழக்கறிஞனாக ரிஷிப்பிண்டம் ராத்தங்காதுன்னு ஒரு பழமொழி உண்டு, அதை மாதிரி இல்லை. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் நல்ல பழம் கிடைக்கும். கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது வேறு பிரச்சனை. ஔவையார் காலத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு சுட்டப்பழமா சுடாத பழமா. இன்னொன்று, நான் ஒரு விரைவு வண்டி சூப்பர் எக்ஸ்பிரஸில் ஏறிக்கிட்டு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்லி தான் டிக்கெட் 15 ரூபா கூட வாங்கினியே உட்காந்துருக்குறேன். கோயம்பேடுலேருந்து தாம்பரம் வரைக்கும் 18 சிக்னல் நின்று போகுதுன்னு சொன்னால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சிக்னலில் நிற்காமல் சூப்பர் எக்ஸ்பிரஸும் போக முடியாது. அதை மாதிரி அவர் முன்னால் சட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. 2, அவர் 164வது விதியின் பிரகாரம் அப்பாயிண்டடுங்கிற வார்த்தை இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 10 விஷயங்கள் பார்க்கணும்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட், முதலமைச்சர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 100 விஷயங்கள் பார்க்கணும். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி 1 2 3 டிக் 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 16 முடிஞ்சு போச்சு நேராக வாங்க. இதை மாதிரி சொன்ன ஒரு கவர்னர், உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி ஒரு அம்மையார் என்ன பாடுபடுத்தப்பட்டார் உச்சநீதிமன்றத்தால் என்று எல்லோருக்கும் தெரிந்த பிறகு இன்னொரு கவர்னர் அவசரமாக ரிஸ்க் எடுத்து எதுவும் செய்ய மாட்டார் என்பது ஒரு வக்கீலாக என்னுடைய தாழ்மையான கருத்து.
தாமதம் என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதால் இதை பதிலை சொல்லுகிறேன். இந்த பதிலுக்கு முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என்ன நேர்ந்தாலும் நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஆளுநருடைய தாமதம் தான் எல்லாத்துக்கும் காரணம் தயவு செய்து என்னுடைய பதிலை கேட்டுவிட்டு உங்கள் கமெண்டை ரிசர்வ் செய்யுங்கள். தாமதம் என்கிற வார்த்தை உண்மையில் இருக்குமானால் தாமதம் இருக்கிறது இவரிடம் அல்ல. ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 8 மாத காலம் இந்தியாவிற்கு வழிகாட்ட வேண்டிய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒத்திவைத்து திரும்ப திரும்ப விசாரித்துவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்துவிட்டு அதன் பக்கமே போகாமல் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவர்கள் எல்லாம் மனிதர்கள்தான், கம்ப்யூட்டர் அல்ல. ஃபீட் செய்தால் தங்குவதற்கு 8 மாதங்களுக்கு முன்னால் கேட்ட எந்த ஆர்குமெண்டாவது இன்றைக்கு ஞாபகம் இருக்கும் என்று நீங்கள் சொன்னால் அது மனித மூளை அல்ல, கம்ப்யூட்டர் மூளை. வணங்குகிறேன். இயற்கையாக நடக்குமா? மன்னித்துக் கொள்ளுங்கள், மனித மூளையில் முடியாது. 8 மாதம் கழித்து நான் எல்லாவற்றையும் திரும்ப வைத்து நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய தவறான நடைமுறை, மிகப்பெரிய தாமதம். அவர்களுக்கு கேள்வி கேட்பது என்னுடைய கருத்தல்ல. ஆனால் அந்த தாமதம்தான் இவ்வளவு பெரிய மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்க்கு காரணம். நானும் பார்க்கிறேன், எந்த அரசியல்வாதியும் வாயை திறக்கத்தை 3 நாள் டிலே, 8 மாதம் டிலே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. எந்த அரசியல்வாதியும் வாயை திறக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க அரசியல்வாதி, நான் வழக்குரைஞர். இதனால் என்ன ஊறு வந்தாலும் இந்த நாட்டின் நலனுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உச்சநீதிமன்றம் தவறு, கண்டிக்கிறேன். அவரோட நான் அதில் சேர்ந்துக்கிறேன். சரி, நீங்க தாமதத்துக்கு பெரிய விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ ஆளுநருக்கு முன் உள்ள சட்ட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம். 2 1 இவங்க சொன்ன பிரகாரம் ஒரு விஷயத்தை முடிச்சுக்கணும். திரு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அது க்ளோஸ்டு சாப்டர். ராஜினாமா நான் திரும்ப பெறேன் அப்படி கதை கிடையாது. சின்ன குழந்தை நான் முட்டாய் உங்ககிட்ட கொடுத்துறேன், திருப்பி முட்டாய் என்கிட்ட கொடுத்துட்டு என் வாயில போட்டுக்கிறேங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போனது. ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அது வேறு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு க்ளோஸ்டு டோர் சாப்டர். நம்பர் 2, இவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிற 127 132 எம்எல்ஏயோ உண்மையிலேயே ஆதரவு இருக்கிறதா என்பதை தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 2 சட்ட நுணுக்கங்கள். அவர் ஒரு சட்ட வல்லுநரை கேட்கலாம். ஹோம் மினிஸ்ட்ரி என்றால் ஹோம் மினிஸ்ட்ரி இதற்கு என்ன சொல்வார், அவர்கள் முடிவு சொல்ல மாட்டார்கள். இதற்கு முன்னால் இந்திய திருநாட்டில் இது போன்ற ஒரு 6 சூழ்நிலைகள் நடந்திருக்கிறது. 1 2 3 4 என்னென்ன செய்திருக்காங்க, இந்தந்த கவர்னர் அந்தந்த காலகட்டத்தில் இதை சொல்கிறோம். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்ங்கிற வழிகாட்டல் கொடுப்பாங்க, அது கேட்கணும். 3 ஒரு சட்ட வல்லுநர் அவர் சொல்லாட்டியும் ஒரு சட்ட வல்லுநர் சொல்லிருக்கிறார், நேற்று என்ன கன்சல்ட் பண்ணினார், அவர் குப்புறப்படுத்து தூங்கிக்கிட்டு இல்லைங்கிறது வெளியே வந்துருச்சு. இப்போ அவர் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. லைவ் டெலிகாஸ்டில் ஒரு ஜனாதிபதியோ கவர்னரோ ஒரு நிமிஷமும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அது தவறு, சொல்லக்கூடாது. அவர்கள் சொல்லுவதனால் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உண்டாகலாம். 2 இவர்கள் கொடுத்திருக்கிற பட்டியல் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மெரினாவிலிருந்து கூவத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே ஏன் சட்டசபை விடுதி இருக்கிறதே, அது பாதுகாப்பு இல்லையா? கவர்னரிடமோ மத்திய சர்க்காரிடமோ கேட்டு சுத்தி இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போட்டுக்கிறோம். இல்ல, அந்த விஷயம் நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ சட்ட வழிமுறைகள் பத்தி பேச அதுதான் அவர் இந்த 127 பேரை தனியாக கொண்டு போய் ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு செய்து, யார் செலவு செய்து, அதுவும் குதிரை பேரம். நீங்கள் 1.5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகுமால் குதிரை பேரம். யார் செலவு செய்து செய்தியாளர்களை அடிக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் அந்த 127 118 95 அவர்கள் தங்கள் கடமையை தங்கள் கருத்தை உறுதிப்படுத்த முடியுமா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் கவர்னருக்கு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தமிழ்மணி எல்லாம் சொன்னார். கவர்னரை இதில் தாமதம் படுத்துகிறார் என்று நோக்கம் கற்பிப்பது தவறுன்னு சொன்னார். ஏன் அந்த சூழல் வந்தது? அவர் தமிழ்நாட்டில் இருந்த அமைச்சரவை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறது. அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இந்த கவர்னர் தான் ஏற்றுக்கிட்டார். அடுத்த நிமிஷமே அவருக்கு சட்டப்படி ஒரு அமைச்சரவை அமைக்க வேண்டிய சட்ட கடமை இருக்குது. அந்த கடமையை அவர் காலம் தாழ்த்துகின்ற ஒரு நோக்கத்தோடு செய்திருப்பாரோ என்ற எண்ணம் மக்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்றைக்கி இது ஒரு சாதாரண நேரம் இல்லை. நீங்கள் இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே பட்ஜெட் தயார் பண்ணோம்.
மார்ச் மாதத்துக்குள்ள பட்ஜெட் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமே கேள்விக்குறியாகும். எந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியாது. இன்றைக்கு ஒரு அசாதாரணமான நெருக்கடியான பொருளாதார சூழல் வரும். ஏற்கனவே பொருளாதாரத்தை தமிழ்நாட்டு பொருளாதாரம் சரியில்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கதான் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டாரு. உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு மேல்முறையீட்டுல இருக்கும்போது சட்டமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு உடனடியா இல்ல மரியாதைக்குரிய மார்ச் மாசத்தை நினைச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு மாசத்தை பன்னீரை விட்டுருக்கலாம். அதுதான் நியாயம். ஒரு எம்எல்ஏவே இல்லாம இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கிறத விட ஏற்கனவே அவங்க முதலமைச்சர் இருக்கிறவரே பட்ஜெட்ல வந்திருக்கலாம். நான் முடிச்சிடுறேன். நீங்க உங்க சந்தேகம்லாம் நான் சொல்றேன். அதாவது இந்த சூழல் இந்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொல்லுகின்ற அந்த உச்சநீதிமன்ற வழக்கின் காரணமாக தான் ஏற்பட்டது என்று கவர்னர் நம்புகிறார் என்று எந்தவித முகாந்திரம் வெளியே ஒரு உதாரணம் அவர் சொல்றார். அவருடைய அனுமானத்தை சொல்லுகிறார், அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். ஆனால் இதுதான் என்று சொல்ல வேண்டியவர் சொல்லவில்லை. வழக்குல தீர்ப்பு எப்படி வேணாலும் வரணும் இல்லையா, வரலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்கு இல்லையா? இன்றைக்கு சட்டப்படி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்குரிய எந்த சட்ட தடையும் இல்லை. இன்றைக்கு அதனால நாளைக்கு என்ன நிலைமை என்று தெரியாது. இப்போ ஒருத்தர் இன்னும் போற போக்க பார்த்து அடுத்து ஒரு முதலமைச்சர் பதவி கேட்டு போனாங்களா, அவங்கள எமங்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்க, 4.5 வருஷம் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்றதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்பீங்களா? என்ன பேச வரீங்க? இன்னைக்கு சட்ட தடை இருக்கா? நீங்க அவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. மனிதனுக்கு உத்தரவாதம் இல்லையே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டுகள் ஆளுவாங்க நம்பணும். அவர்களுக்கு மரணம் வந்தது. அதுக்காக ஏன் 5 வருஷத்துக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா, இடையில ஏன் செத்து போனீங்கன்னு கேட்க முடியுமா? நாளைக்கு என்ன நடக்குன்றது யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு தகுதி இருக்கா இல்லையா? இன்னைக்கு அவங்க நாளைக்கு வழக்கு வருது, நாளைக்கு ஒரு குற்றம் செய்யறாங்க, அதனால பாதிப்பு வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இன்ன தடை இல்ல. அதுலதான் நிறைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், அதுக்கு உடனடியா பெரிய மாநிலம் சட்ட முடியாது. பெரிய மாநிலம் நான் சொல்றது புரியுங்க. பெரிய மாநிலம் சின்ன மாநிலம் சட்டத்துல வேறுபாடு கிடையாது. எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சட்டம் தான், எல்லா கவர்னருக்கும் ஒரே அதிகாரம் தான், எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே இறையாண்மை தான். ஆவுடைக்குமார் சொல்வது சரிதான். சட்டப்படி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நாமளே ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே சட்டப்படி ஆளுநருக்கு விஷயங்களை ஆராய்ந்து என்னென்ன பிரச்சனைகள் என்று ஏன் அந்த பதவி ராஜினாமா ஏத்துக்கிட்டீங்க அவசரமா? அதுதான் நம்ம முதல்ல சொல்லியாச்சு. அப்போ இங்க ஒரு கிரைசிஸ் இருக்கும் பொழுது அப்போ ஒரு குழப்ப நிலையை உருவாக்குறாங்க. முடிச்சிடுறேன். சட்டப்படி நான் முதலே அதையும் சொன்னேன். சட்டப்படி சசிகலா அவர்கள் முதல்வராவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அதே சட்டப்படி ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு அதே சட்டப்படி கடமை இருக்கிறது, ஆளுநருக்கு அதே சட்டப்படி பொறுப்பு இருக்கிறது. அவர் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்று புதன்கிழமை அன்று இது என்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி கையெழுத்து வாங்கினார் என்று ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்றால் நாளை வரலாறு ஆளுநரை மன்னித்திருக்காது. இப்படிப்பட்ட விஷயங்களை ஒருவேளை நாளைக்கு அவர் சசிகலாவை கூப்பிட்டா கூட என்ன ஆகும்? அவர் சொன்னதுல உண்மை இல்லை என்று புரிபடும். அவ்வளவுதான் விஷயம். எல்லாருமே இப்ப ஆளுநருக்கு இந்த மாதிரியான தாமதத்துக்கு இப்படி காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆளுநர் இந்த தாமதத்துக்கு இதுதான் காரணம், இதுக்கு வேற சொல்லலாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எந்த காரணம் நாளைக்கு அவர் திரும்ப பெற்றாருன்னா அது அவர் விவாத பொருளா மாறிடுவார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். காரணம் சொல்லக்கூடாது. இப்படியான ஒரு சூழலுக்கு அரசு நிர்வாகம் நாகரிகமா சொல்றாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அவர் சொல்லக்கூடாது, நான் சொன்ன சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன் முடியாதுன்னா அவர் ஒரு காரணத்தை சொல்லி 1000 பேர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளம் ஓடிச்சுன்னா நீங்க திருப்பி கேட்பீங்க அவர் யார் சொல்ல சொன்னா அப்படின்னு. நானும் கை தட்டுவேன் உங்களுக்கு. சட்ட ரீதியா ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது. சட்ட ரீதியா 24 மணி நேரம் சார், இது மெடிக்கல் புல்லட்டின் இல்ல. உடம்பு சரியில்லாத ஒருத்தர் இருந்தா எவ்ரி 24 hours மெடிக்கல் அப்படி கான்ஸ்டிடியூஷன் ஆவுடைக்குமார் சொன்னார். 3 நாள் தான். புரிஞ்சுக்க நீங்க. அடுத்த நிமிஷமே அவர் பண்ணிருக்கணும்ன்றார். சட்டத்துல சொல்லிருக்குது அடுத்த நிமிஷமே பண்ணணும்ட்டு. இது ஜனநாயக நாடு. ஆவுடைக்குமாருக்கு தெரியும். ஆவுடைக்குமார் எல்லாம் தெரியும். அவரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவர் கட்சிக்காக அவர் பேசுவது சரிதான், நான் அதை மறுக்கல. ஆனால்
இன்னைக்கு ஆளுநர் செய்வது சரியா தவறான்னா சரியா தவறா வாழ்த்துக்கு நான் வரல. சரி அப்படி இல்லைங்க. தவறு என்ன சொல்லல. சரி, தாமதமா தவறு என்ன சொல்லல. இல்ல சரி, தாமதமா கருத்தை தான் வைக்கிறாரு. தாமதமான்னு சரி, தவறுன்ற கேட்டா- விதானத்துக்கே இல்ல போகல. தாமதம் ஒரு நிமிஷம் தாமதமானு கேட்டா ஆளுநர் தாமதப்படுத்தவில்லை. அவர் மிக சரியாக பொறுமையாக இந்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரியா தவறா, ஹார்ஸ் ரைடிங் நடக்குதா இல்லையா, ரொம்ப சாதாரண விஷயம். இதை அவர் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கூட நான் வரும்போது பார்த்தேன். முன்னாள் தலைமை நம்ம வழக்கறிஞர், இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர்கிட்ட நேற்று கருத்து கேட்டதை அவரே சொல்கிறார். ஆமாம், நேற்று நைட்டு என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட சோலி சொராப்ஜி என்கிட்ட பேசினாரு, என்னிடம் கருத்து கேட்டார். நேர்களே, அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். தொடர்ந்து சிறப்பு வாதத்தை தொடரலாம். இந்த அமர்வில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைகிறார். வணக்கம். தொடர்ந்து ராமகிருஷ்ணன், இப்போ முதற்கட்ட கருத்தை அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பில் திருமதி சசிகலா நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. சுதந்திரமாக இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எதிர்கட்சிகள், எதிரி கட்சியினர் வந்து விஷம பரப்புரையில் ஈடுபடுறாங்க, பெண் குழந்தைகளை கடத்துவோம் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வம் தரப்புலையும் வந்து ஒட்டுமொத்தமாக 10 எம்பிக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை விட எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இது மாதிரியான பல விஷயங்கள், பல்வேறு கருத்துக்கள் வரக்கூடிய இந்த நிலையில உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இப்போ நடக்கக்கூடிய இந்த சூழல் குறித்த உங்களுடைய முதற்கட்ட கருத்து. முதற்கட்ட கருத்து, இன்னும் நம்ம எப்போ கவர்னர் யாரை கூப்பிட போகிறாங்க, அவர் என்ன சொல்ல போகிறார், அதுதான் தட் இஸ். இதெல்லாம் வந்து ஓகே. பட் நம்ம ஒரு பொதுவாக எல்லாரும் எதிர்பார்ப்பு அடுத்தது கவர்னர் என்ன செய்ய போகிறார், அதுதான். அவர் என்ன அதாவது அவர் இப்போ இது வரைக்கும் 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார், அப்படிலாம் இருக்குது. அதாவது பொதுவாக என்ன சொன்னாங்க, இப்போ வந்து கவர்னர் வந்து தன்னுடைய கருத்தை பற்றி, தன்னுடைய நிலைப்பாடை பற்றி அவர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதை நான் வந்து இப்போது அதை வந்து நான் இப்போ வந்து 1990 ஜனாதிபதி வந்து ஆர் வெங்கட்ராமன் பெரிய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட். விபி சிங், சந்திரசேகர். விபி சிங் வந்து ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான் தோற்று போனார். அதற்கு பிறகு சந்திரசேகர் கூப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு. அப்போது நான் இப்போ டெல்லியில் இருந்ததுனால சொல்கிறேன். அப்போ வந்து பிரசிடென்ஷியல் இதுலேருந்து, ஆஃபீஸ்லேருந்து என்னென்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் யாரெல்லாம் பார்த்தார், ஒரு இதுதான் வந்து ஒரு பொறுப்பான ஒரு இதுவே தவிர அவர் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம எதுவுமே அப்போ யாருமே சொல்ல தேவையில்லை தான். அதனால் அது அப்படியே இல்லை. அதற்கு பிறகு KR நாராயணன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போகிறார். அவர் பல விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறார். அதனால் இதில் வந்து இப்போ வந்து இது கவர்னருக்கு நான் ஏன் இந்த முடிவு எடுக்கலை அது ஓகே. பட் அவருடைய இப்போதைக்கு என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லணும். அதாவது இப்போ 2 நாள் முன்னால் அந்த நீங்கள் நம்ம வந்து அந்த ஒரு அறிக்கை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு சட்ட ரீதியாகவும் எந்த வழிமுறையும் இல்லை. சட்ட நிபுணர்களும் அதான் சொல்றாங்க. ஆளுநர் எவ்வளவு வேணாலும் நேரம் எடுத்துக்கலாம், அவருக்கு வரையறுக்கப்பட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு தானே சொல்றாங்க. அதாவது அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் பற்றி யாரும் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணலை. ஆனால் அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்ஸ்டிடியூஷனை அவர் வைத்திருக்கிறார். தற்போது கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அக்கட்சி எம்எல்ஏக்களிடையே உரையாற்றியதை பார்த்தோம். மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக உரையாக ஒட்டுமொத்தமாக இது அமைந்திருக்கிறது. தொண்டர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு தாம் தலைமை ஏற்றதாகவும், ஆட்சியை எப்படியும் கலைத்து விடலாம் என சிலர் நினைப்பதாகவும், ஆனால் தொகுதி மக்களிடம் உண்மை நிலையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், உயிரை கொடுத்தாவது இந்த இயக்கத்தை காப்பேன் என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக உணர்ச்சிகரமான உரையாக இதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களிடம் விவாதத்தை தொடரலாம். திரு ராமகிருஷ்ணன், நீங்கள் தார்மீக கடமை இருக்குன்னு நீங்கள் ஆளுநருக்கு இது குறித்த விளக்கம் அளிக்கணும்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக திரு முத்துராமலிங்கம், உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை முதல்ல கேட்கணும். செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவங்க குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க, அதை இந்த உலகத்துக்கு காட்ட தான் ஊடகங்கள் முன்பாக அவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கடத்தி விடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து கட்டாயப்படுத்தி எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னு. இப்போ ஊடகங்கள் முன்னாடி அவங்க காமிச்சிருக்கிறாங்க, சுய விருப்பத்தின் பேரிலே இருக்காங்கன்னு அவங்க ஒட்டுமொத்தமாக காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கமே சட்டமன்ற உறுப்பினர் விடுதி கொடுத்துருக்கு. அதில் குடும்பத்தோடு தங்கி சமைச்சு சாப்பிடக்கூடிய அத்தனை வசதிகள் இருக்குது. கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, தனி கிச்சன் இருக்குது, தனி பெட்ரூம் இருக்குது,
பார்வையாளர் பக்கம் தனி அறை இருக்குது, வரவேற்பாளர் உட்கார வச்சு பேச தனி ஹால் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அங்கே லேண்ட்லைன் தொலைபேசி வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குல்ல. எந்த விதமான கட்டுப்பாடு நாங்கள் பண்ணல. எதுக்கு இங்கேருந்து போய் 60 கிலோமீட்டர் தாண்டி வச்சிருக்கணும்? அதுக்கு தான் அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்கிட்ட சொன்னது, பொல்யூஷன் இல்லாம ஒரு காற்றோட்டமா நாங்க இங்க வந்து இருக்கிறோம், அது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவர் கேட்டாரு. அவர் சொன்ன கட்சி அலுவலகத்துல போய் அவங்க பயிற்சி எடுக்கக்கூடாதா? கட்சி அலுவலருக்கு சார், தலைமை கழகம் இருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அங்க போய் நாங்க பயிற்சி எடுக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அலுவலகம், அம்மா அவர்களால் போற்றி புகழப்பட்டு பொலிப்பட்டு இருக்கக்கூடிய அலுவலகம் இருக்கு. அவங்க சொன்னா 110 பேர் உட்கார்ந்து பயிற்சி பெற முடியாதா? இங்க இருந்து 70 கிலோமீட்டர் சார். 70 கிலோமீட்டர் நீங்க பொதுமக்கள்லாம் பார்க்குறீங்க. செய்தியாளர்கள் போனா அவங்களை அடிச்சு விரட்டக்கூடிய காட்சி வருது. அங்க வந்து திட்டமிட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறோம், நாங்கள் சிங்கம் போல இருக்கிறோம், இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க சொந்த தொகுதியில் போய் உண்மை நிலையை விளக்குங்கன்னு சொல்கிறாங்களே. உண்மை நிலை விளக்க எம்எல்ஏ வெளியே அனுப்பணும்ல. எங்கேயாவது யாருக்காவது ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு இவ்வளோ எம்எல்ஏட பெண் பிள்ளைகள் என்ன மனிதாபிமானம் இருக்குல்ல சார், அப்போ யாராவது மிரட்டுவாங்களா? அந்த தொகுதி மக்கள் அந்தந்த எம்எல்ஏக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனா அவங்க எம்எல்ஏக்கள் இருக்கிற சில பெண்களை வந்து சொல்றாங்க, அவங்க கிட்ட சொன்னதாக சொல்றாங்க. ஆனா யாரை எங்க மிரட்டி இருக்காங்கன்ற மக்கள் பார்க்குறாங்க. எனக்கு எங்கன்னா எங்கள் எம்எல்ஏ காணோம், நாம் எங்கள் எம்எல்ஏ பார்க்கணும், அவங்க ஓட்டுக்கே போட்ட எம்எல்ஏ காணோம், எங்கள் ஊரில் பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறவங்களை கொண்டு போய் ஒரு இங்கே அடைச்சி வைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா, OS கார்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறவங்க கட்சி அலுவலகத்தில் போய் எம்எல்ஏ பயிற்சி கொடுக்கலாம். இங்கிருந்து போய் ஏன் 70 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. நேற்று உங்களை இந்த வரேன் திராவிடகுமார், உங்க அணியில வந்து சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், நானே வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்கிட்ட தொடர்பு கொண்டேன், அவங்ககிட்ட என்னால எளிமையா பேச முடிஞ்சது, அவங்க கட்டாயப்படுத்தி அங்க அடைக்கப்படல அப்படின்ற கருத்தை சொன்னாரு. அங்க இருந்தார் சொன்னாரு இல்ல சார், அந்த இடத்துல அவர் இருந்தார். அந்த ரிசார்ட்டுக்குள்ள, அந்த நட்சத்திர விடுதிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க, வெளியில இருக்காங்களா? செய்யப்பட்டது கட்டாயப்படுத்திருக்காங்கன்னு தானே சொன்னீங்க. ஆமா சார், உங்க தரப்புல கட்டாயப்படுத்தி அந்த உல்லாச விடுதிக்குள்ள எம்எல்ஏக்களை சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியில விட்டா முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அத்துணை எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு தன் பயத்தின் காரணமாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கொள்கைகளை எடுத்து சொன்ன காரணத்தினால் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து, எம்எல்ஏக்கள் எப்படி வருவாங்க, நாங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏ வந்து வரலைன்னா நாங்கள் ஓட்டு போட்டது செல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே முதலமைச்சருடைய வீட்டில் லட்சக்கணக்கில் கூட்டம் கட்சி தொண்டர்கள். தொடர்ந்து பேசலாம் திராவிடகுமார். இப்போ இந்த உரையை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் OPS ஒப்பீடு அவங்க மரியாதைக்குரிய அண்ணன் முத்துராமலிங்கம் அவர் சொன்னதுக்கு நம்ம விளக்கம் சொல்லி ஆகணும். இப்போ அவர் சொன்னார், எல்லாம் இருந்தாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பாஸ்கர் ராவ் உருவாவார்னு நாங்கள் நினைக்கல. இன்றைக்கி ஒரு பாஸ்கர் ராவ் உருவாகியிருக்கிறார், அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு அந்த அமைச்சரவையில் இருந்த ஒருத்தர் கூட துணையாக இல்லை. அந்த அமைச்சரவையில் இருக்கிற 32 பேரில் ஒருத்தர் கூட இல்லை. நேற்று தான் ஒருத்தரை பிடிச்சின்னு போய் வச்சிருக்காங்க. அவரே என்ன சொல்றாரு, பிடிச்சிட்டு போல அது அவரா சொன்ன வாசகம் இன்னைக்கு இருக்க. நீங்க வேணா ஒளிபரப்பு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, அவங்க எந்த கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமா இருக்கிறாங்க, அதனால தான் நானே வர முடிஞ்சது, நான் தான் உதாரணம்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரை அவர் போய் சந்திச்சிருக்காரு. அப்போ இவங்க இது உண்மை இல்லை. ரெண்டாவது, ஏன் தலைமை கடிதத்தில் நடத்துகிறோம்? அதிமுகவுடைய பொதுக்குழுவே ஸ்ரீவாரில் தான் நடத்துகிறோம், ஏன் தலைமை கடிதத்தில் நடத்துன்னு கேட்பாங்களா? ராஜா அண்ணாமலை மன்றத்தில் இது ராணி சீதை ஹாலில் நடத்தணுமே. எல்லாமே எங்க நடத்தணும்னு சொல்றீங்க, முடிவெடுக்க வேண்டியது சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சி. இந்த விஷயத்தை நம்ம நிறைய பேசிட்டோம். இல்ல இப்ப நம்ம நேரம் குறைவா இருக்கு. இப்போ ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்ப இந்த சசிகலா அவர்கள் ஆட்சிய உரையில அதுதாங்க சொல்றேன், நான் சொல்ல வரேங்க. இன்னைக்கு எனக்கு மிரட்டல், 3 நாளா மிரட்டல். நான் நேற்று கூட ஊடகங்களில் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாம் பதிவு பண்ணி, என்னுடைய இது வந்து மெசேஜ் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரும் மிரட்டல், நீ வந்து மீசை வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கு மீசை, பன்னீர்செல்வங்கிட்ட வரலன்னா உன் வீட்டில் நீ இருக்க மாட்டேன், உன் பொண்டாட்டியோட படுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு டீமை போட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு என்னுடைய தொலைபேசி எண்ணை போல ஒவ்வொருத்தர் அதிமுகவினுடைய முன்னணியினர் தொலைபேசி எண்ணை கொடுக்கறது,
எம்எல்ஏக்களுடைய எண்ணை கொடுக்கறது, எம்பிக்களுடைய நேற்று சத்தியபாமா நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் சொன்னாங்க, 200 பேர் என்னை வந்து வரவேற்றாங்க, நீங்கள் வந்து இந்த முடிவெடுங்க, இதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் முடிவெடுத்தேன்னாங்க. அவங்க தொகுதி மக்கள் இவங்க எந்த வரையறை வச்சு தொகுதியிலிருந்து தான் பேசுகிறாங்கன்னு உறுதிப்படுத்துகிறாங்க. இவங்க ஒரு நெட்வொர்க், ஒரு 200 பேரை வந்து கூலிக்கு வச்சு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் இந்த தொகுதியிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் வந்து அதை ஏதாவது கொஞ்சம் தவறாக பேசி எமோஷனல் உருவாக்கி அவங்க பேசுனாங்களா, உடனே அவங்கள வந்து அதை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போடுறது, அந்த ஒளிபரப்பை போட்டு அசிங்கப்படுத்துறது. இதுக்கு பயந்துகிட்டு அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்றது. இன்னும் நான் சொல்றேன், நேரடியா ஆறுக்குட்டி என்ன சொன்னாரு, இவங்க அவங்களுக்கு ஆதரவு தந்தா நாளைக்கு தொகுதிக்குள்ள வர முடியாதுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு முன்னால என்ன சொல்றாரு, நான் ரவுடி ஆறுக்குட்டின்னு எல்லாம் சொல்றாங்க, நான் அம்மாவனுடைய ஆளு அப்படின்னு சொன்னவர் பேட்டி கொடுத்தாரு. அண்ணன் கூட திரு ஆவடிக்குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம், நேரம் குறைவா இருக்கு. அவர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தான் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சுருக்கமா உங்க பதில். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய ஆதரவாளர்களே இல்லை. அதிமுகவுடைய ஒட்டுமொத்தம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பின்னாடி நிற்குது. யாரையும் மிரட்ட வேண்டும் என்ற அச்சம் சொல்லுவதற்கு அவசியமே இல்லை. ஆனால் தன் பயத்தின் காரணமாக ஆட்சியின் அதிகாரத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு அதிமுகவுடைய புரட்சித்தலை அம்மாவின் பெயரை சொல்லி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களுக்கே சுதந்திரம் இல்லாம இன்னைக்கு அவங்க வர வேண்டியதான, வெளியில பவனி வரலாமே, அரசாங்க வரலாமே. எம்எல்ஏ சென்னை தலைநகர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி போய் அவங்களை அடைச்சு வச்சிருக்கக்கூடிய உள்நோக்கம் தனி ஒரு குழு அதுக்காக அச்சுறுத்தலோடு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை பொறுத்த மட்டில் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அதிமுகவுடைய உண்மையான புரட்சித்தலை அம்மாவுடைய தொண்டர்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாகவே தானாக வந்து அவருக்கு தன்னுடைய ஆதரவுகளை அவருடைய உணர்வுகளை இன்னைக்கு முதலமைச்சர் வீட்டில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறது நாட்டு மக்கள் நல்லா பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம மற்றவங்க கருத்தை கேட்க வேண்டியது. திரு ஆவடிக்குமார் நான் வரேன். திரு ராமகிருஷ்ணன், இப்போ ஒட்டுமொத்தமா இந்த உரையை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. நேற்று அவங்க செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க, ஓரளவுக்கு தான் பொறுமை காக்க முடியும், அதற்கு மேல நாங்க செய்ய வேண்டியதை செய்வோம், நாங்க பொறுத்திருந்து பாருங்கள். நாங்க இன்னைக்கு வந்து என்ன நேரத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் இப்பவும் சொல்றாங்க, எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் அவங்க பயன்படுத்துறாங்க. ரொம்ப உணர்ச்சிகரமாகவும் பேசுறாங்க. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முடியுது? இல்ல, அதாவது அந்த பத்திரிகையாளர் பேச்சு விட அவங்க எம்எல்ஏக்கள் மத்தியில் நிகழ்த்திய உரை இருக்குல்ல, அதில் அவங்க என்ன ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்ல பார்க்குறாங்கன்னா, அதாவது அதை இப்போ பிற்காலத்தை அப்புறம் லேட்டராக அவங்க உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தன்னை வந்து ஒரு ஜெயலலிதாவுடைய லெகசி, அவங்க வந்து ஜெயலலிதாவுடைய படத்தை திறந்து வைக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும், அதுதான் உங்களுடைய நோக்கம். ஸோ அவங்க இப்போ என்னென்னா வந்து இந்த ஜெயலலிதாவுடைய லெகசியை நான் தான் இன்ஹெரிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்க பார்க்குறாங்க நேற்றைக்கு அவங்க. ஸோ அதுதான் அந்த உரையில் மிக முக்கியமான இது என்னென்னா, அதை அவங்க இது வரைக்கும் அதை வந்து சொல்லியிருந்தா கூட, அவங்களுக்கு 30 வருஷமாக இருந்தேன் போனேன் அப்படிலாம் சொன்னால் கூட, இதை வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இது வரைக்கும் அவங்களுக்கு அது செய்யலை. இன்றைய அந்த ஸ்பீச்சில் தான் அவங்க வந்து ஒரு ஜெயலலிதாவுடைய அரசியல் வாரிசு என்பதை வந்து மிகவும் வந்து ஒரு அழுத்தமாக சொல்ல பார்க்குறாங்க. அதுதான் நான் வந்து ரொம்ப முக்கியமான சாராம்சமா ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசா தன்னை முன்னிறுத்துறது இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க அவ்வளவு வந்து முன்ன அவ்வளவு இதுவாக செய்யலை, அவ்வளோ ஒரு இதுவாக செய்யலை. இந்த தரம் தான் அவங்களுக்கு அது ஃபோக்கஸ்டாக செய்யணும்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன அந்த அவங்க அதாவது அந்த ஸ்பீச் வந்து சில அப்சர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும் அப்படின்னு, அது அவங்களுடைய என்ன பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய அனுபவமினால கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். திரு முத்துராமலிங்கம், ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு வாதத்தை தொடரலாம்.